ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸோ எஸ்பிஐயில் பேமெண்ட் வந்துட்டு தாங்க இருக்குது. நம்ம ஒரு சில பேருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டே வராமல் இருக்குது இல்லையா? ஸோ அது என்னன்றதை இந்த டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஸோ எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த டீட்டெயிலில் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. எல்லாமே சொல்லியிருக்காங்க வித்ராவும் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பேமெண்ட் அந்த வித்ரா இதில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பார்த்திங்கன்னா வித்ரா எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. 19/11 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 27/12 2 டேஸ்க்கு முன்னாடி 25/12 26/12 26/12 23/12. ஸோ இந்த மாதிரி இப்போது 2 டேஸ் 1 டேஸ் முன்னாடி 25 இந்த மாதிரி தான் ரிசீவ் ஆகிருக்கு. பட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரிசீவ்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி 25 26 26 27 கூட வந்திருக்கு. இன்றைக்கி 29. ஸோ இன்றைக்கி பேமெண்ட் இல்லை, சண்டேன்றதுனால. நாளைக்கு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து என்னோடய வெப்சைட்டில் போய் பார்த்தா எனக்கு பணம் ரிசீவ்னு வருது ப்ரோ. ஆனால் வந்து எனக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகலை அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பேலன்ஸ் முதல்ல செக் பண்ணி பாருங்கள். பேலன்ஸ் செக் பண்ணுறத விட நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே புரியும் எந்தெந்த அக்கௌண்ட்லேருந்து எந்தெந்த அமௌண்ட் வந்திருக்குன்றது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வித்ட்ராவல் ஹிஸ்ட்ரி இதை கிளிக் பண்ணி அப்படின்னா, ஸோ பெண்டிங்னு இருக்கும், சரிங்களா? இங்கே பெண்டிங்னு இருக்குது இல்லையா? இங்கே பெண்டிங்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல்னு காமிக்கணும். ஸோ காமிச்சா மட்டும்தான் பணம் ரிசீவ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ பணம் கிரெடிட் ஆச்சுன்னு சொல்லி தனியாக ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகுமா. ஸோ அது எனக்கு வரல, எனக்கும் என்ன ஒன்றும் பணம் ரிசீவ் ஆகலை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வராதவங்க எத்தனை பேருன்னு பார்ப்போம், வந்தவங்களுக்கு எத்தனை பேர் ரிசீவ் ஆகிருக்குன்னு பார்ப்போம், சரிங்களா? ஸோ இப்படி வந்து பார்க்கலாம். பெண்டிங்னு இருக்குது. ஒருவேளை அங்கே வந்து சென்டுன்னு வரும். சென்டுன்னு வந்தால் பணம் ரிசீவ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டட் பை கூப்பன் கோடு, அதாவது கூப்பன் கோடு இப்போ பை பண்ண சொல்கிறாரு இல்லையா? ஸோ கூப்பன் கோடு வந்து எனக்கு பணமே வரல, எப்படி ப்ரோ கூப்பன் கோடு வாங்குறது அப்படின்னா, ஆல்ரெடி சேல்ஸ் டீமில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கூப்பன் கோடு வாங்கணும். ப்ரொமோஷன் டீம்லேருந்து சேல்ஸ் டீம் போகிறேன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போக முடியாது. கூப்பன் கோடு பை பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். அதுவும் சொல்லியிருக்காரு. ஸோ இது கூப்பன் கோடு எப்படி பை பண்ணுறது அப்படின்றது சிம்பிள் தான். உங்களோட இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் கொடுத்து செக் பாக்ஸ் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. பேமெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போவே பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ப்ரொமோஷன் சேல்ஸ் டீமாக மாற்றிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து அமௌண்ட் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? டாஸ்கோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் டவுன்லைன்ஸ் எல்லாமே டாஸ்க் பண்ண சொல்லுங்கள். ப்ரொமோஷன் டீமில் இருந்தால் 250யும், சேல்ஸ் டீமில் இருந்தால் 850யும் வந்துட்டுருக்கு. நல்ல அமௌண்ட்டு தான். அடுத்த நெக்ஸ்ட் இயர்லேருந்து டெய்லியுமே ஆட் ஆகும் அந்த அமௌண்ட்டு. அதனால் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக எஸ்பிஐ உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் கொடுப்பாங்க. சீக்கிரம் பொங்கலுக்கு வித்ரா மறுபடியும் வரப்போகுது. அதனால் இப்போ தான் டாஸ்க் பண்ண ஆரம்பிங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விருது சக்தி. பாய்.